என்ன நான் சீட்டை நீட்டிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன காத்துல கோட்டை கட்டிக்கிட்டு இருக்க? என்னமோ ஞாபகம் போங்க. சரி சரி, கொடுங்க கொடுங்க. ஐயா, இது யாருக்குயா? பெரிய கடை வீதியில சீனாப்பான அண்ணாச்சி இருக்கார்ல, அவருக்கு. இந்த சீட்டு அந்த மரக்கடை அப்துலுக்கு. இந்த சீட்டு அந்த கோயில்ல வேலை பார்க்கறால இந்த சொக்கு அவனுக்கு. இந்த சீட்டை கொடுத்தா ஒரு ரூபா கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வா. 1 ரூபான்னா 1000 ஐயா? 1000 ரூபா கடன் கொடுத்தா நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். 1 லட்சம்ல 93 மாசம் வட்டி, 10 வட்டி, அதாவது வட்டிக்கு வட்டி. புரியுதா? நல்லா எண்ணி பார்த்து வாங்கிட்டு வா. சரிங்கய்யா. சரியா? இந்தா. இது டீ செலவுக்கு வச்சுக்க. ஐயா, இப்பெல்லாம் டீ 12 ரூபா இல்ல 15 ரூபா. இல்ல, இங்க கடற்கரை ரோட்ல நம்ம பெத்தம்மா டீ கடை வச்சிருக்கலாம். அங்க இன்னும் 10 ரூபா தான் டீ. உனக்கு டீ வேணும்னா அங்க போய் குடி போ. என்னலே போன்னு சொன்னா போக மாட்டியோ? அது வந்துயா, கருவாட்டு தொக்கும் ஈரல் வறுவலும் சும்மா வாசனை தூக்குதுயா. பசி வைத்த கிள்ளுதியா, சாப்பிட்டுட்டு போகுதேன. இல்லே, இன்னைக்கு சஷ்டி இல்ல, கவிச்செல்லாம் சமைக்க மாட்டாங்களே. 50 பேருக்கும் சைவம் தான் இன்னைக்கு. ஐயா ஐயா, என் நாக்கு வேணா போய் சொல்லும், மூக்கு போய் சொல்லாது. ஐயா, கண்டிப்பா சொல்றேன். சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு தக்காளி வதக்கி கருவாட்டு தொக்கு தான் வச்சிருக்காவ. பாக்கியம், பாக்கியம், இங்க வா. இப்ப என்ன வேணும்? அவதி அவதியா அங்க சமைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்பதான் காப்பிய கூட டீ கூடன்னு கேட்டுட்டு இருப்பியலா? இன்னைக்கு என்ன சைவமா அசைவமா? ஏன் சைவம் தான், அதுக்கு என்னவா? இவன் என்னவோ கருவாடு தொக்கு செய்தாங்கன்னு சொல்லுதான், ஈரல் வேற வறுத்து வச்சிருக்கேன்னு சொல்லுதான். நெசமாவா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. கேட்டி, இன்னும் வேணும்னா கேளு. கேட்டி வீரா, நீயும் வந்து ஒரு வாய் சாப்பிட வேண்டியது தானே? கருவாட்டு தொக்கு எசக்கிதான் செஞ்சா, மனமே ஆளு தூக்குது. அக்கா, டேஸ்ட் சூப்பரா இருக்குக்கா. ஐயோ, எப்படி அண்ணன் மாலை போட்டிருக்கு, நான் கவிச்சு தின்னுட்டு போக முடியுமா? அக்கா, நான் கருவாடு தின்னா தப்பாக்கா? கேட்டி, அதெல்லாம் தப்பு இல்லடி. நீ சின்ன புள்ள, எம்புட்டு நாளுதான் கவிச்சு எதுவும் திங்காம இருப்ப. நீ வளர புள்ள இல்லையா? பெரியவங்க தாம்ல விரதம் இருக்கணும். ஆமா அத்தை, அப்பா கூட அடிக்கடி சொல்லும். பாத்தியா, அதுக்குதான் உனக்குன்னு தனியா ஆக்கி வச்சேன். மனசார சாப்பிடுடி. ஏட்டி வீரா, அந்த உண்டியல கொண்டா, இந்த போர்வையில வச்சு உடைப்போம். கேட்டி, எசக்கி, இப்ப என்னத்துக்கு இந்த கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்க? சேர்த்து வச்சு காசு எடுக்கணும்னு அப்படி என்ன அவசியம்? அத்தை, இது என் மனசுல ரொம்ப நாளா இருக்க ஒரு ஆசத்தை. அடியாத்தி, அப்படி என்னட்டி ஆசை உனக்கு? மாமா மட்டும் எனக்கு செயின் அது இதுன்னு அப்பப்ப வாங்கி கொடுக்குதாருல, ஆனா நான் அவருக்கு ஒண்ணுமே செய்யலையே. கேட்டி, அவன் புருஷங்காரன் சம்பாதிக்கிறான், வாங்கி போடுதான். நீ வீட்டோட கிடக்குதவ, உனக்கு சம்பாத்தியமா என்ன? உனக்கு எதுக்குடி இந்த வீண் வேலை? அத்தை, நான் ஒன்னும் சம்பாதிக்காமலாம் இல்ல. அந்த வீட்ல இருந்தப்ப கடை வச்சிருந்தோம்ல, அதுலதான் உனக்கு ஒத்த காசு தேரலையே, அதுக்கு என்ன இப்போ? ஆறு சொன்னா லாபம் வரலன்னு, அதுல வந்த லாபம் தான் இந்த உண்டியல்ல இருக்கு. அடிப்பாவி, வந்த லாபத்தெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கியா? இல்லட்டி, சேர்த்து வச்சிருக்கேன். சரிடி, சேர்த்து வச்ச காசு இருந்தா இருந்துட்டு போகுது. அத என்னத்துக்கிட்ட இப்ப எடுக்குத? உன்
புருஷன் உன்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டானா? கேட்டாதானா? அட்சய திருதி வேற வருதுல்ல, எங்கிட்டே வருது, அதான் வந்துட்டு போயிருச்சு. அப்பவே ஒரு செயின் வாங்கி போடணும்னு நினைச்சம் டி. அதுக்கு ஆ, அந்த நேரத்துல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு ஒரே பிரச்சனையா வந்துட்டு இருந்துச்சா, என்னால எதுவும் செய்ய முடியல. சரி, இப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கோம்ல, அதான் சேர்த்து வச்ச பணத்தை வச்சு மாமாக்கு செயின் வாங்கி போடலாம்னு இருக்கேன். அவனுக்கு செயின் போட்டா நல்லா தாண்டி இருக்கும். மாமா புலி மாதிரி இருக்குல்ல, அதுக்காக. அதுக்காக இல்ல, இந்த செயின்ல புலிப்பல்ல வச்ச மாதிரி செயினை போட்டு அழகு பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசையா இருக்கு. என் புள்ளைக்கு செயின் வாங்க போதும், அதுவும் புலிப்பல்லு பதிச்ச செயின். சோத்தை விட எங்களுக்கு செயின் தான் முக்கியம். இந்த ஒத்த ஒட்டி என்ன சம்பாதிச்சுட்டான்னு இவன் கழுத்துக்கு ஒரு செயின், அவன் கழுத்துல ஒரு தூக்க மாட்டு, அதான் சரியா இருக்கும். புள்ளனா சிவபாலனுக்கு மட்டும்தானா? இது நம்ம பாண்டிக்கு, அதுவும் அவனோட அருமை பொண்டாட்டி ஆசையா சேர்த்து வச்ச காசுல செயின் வாங்க போதா. நாங்க துணைக்கு போதும். கேட்டி, இந்த மனுஷன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா நமக்கு தான் மண்டை காயும். வாங்கட்டி போ. சரியத்த வாக்கா. இவன் என்ன இப்படி ஐயா இந்த எசைக்கு ஆசையா சேர்த்து வச்ச காசுன்னு சொல்லுதா, அதுவும் ஏன் வீட்டுல ஆசையா திருடுற காசுன்னு சொல்லணும். பாத்துக்கிட்டு விடக்கூடாதுல.